என் அண்ணனுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அதான் அன்னைக்கே பார்த்தனே. அவன் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ணன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். முன்னெல்லாம் நானும் அவனும் டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனா அம்மா இறந்த பிறகு அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு காட்டுவாங்கன்னு நான் எப்படி அவனை கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. எல்லாம் சரியாயிடும். அவருக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ, அவருக்கு என்னாச்சு? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ உட்கார். நான் அவரை பார்த்தேன், நல்லதா இருந்தாரு. அவருக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. தூக்கிட்டு போற ஆளுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு. விடு பவித்ரா, ஏன் டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்க. நான் என் அண்ணனுக்கு ச்சே, அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. அண்ணன் ஊர்ல இல்லையா? எந்த ஊருக்கு போயிருக்காரு? ஊட்டிக்கு போயிருக்கான். 4 நாள் ஆகும் வரத்துக்கு. அப்பா நான் ஊட்டிக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஊட்டில இருந்து இன்னும் 40 கிலோமீட்டர் உள்ள போகணும். இங்க ரோடெல்லாம் சரியில்லை. நான் போய் சேர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு? அப்படி ஒன்றும் மோசம் இல்லைப்பா. பவித்ரா என்ன பண்றாப்பா? கேம் விளையாடிட்டு இருக்கா? பேசுறியா? இல்லப்பா, ஃப்ரெண்டுன்னு சொல்றாளே, அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. வாங்க. என்னாச்சு? லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் என்ன ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு பஸ். போகிற வழியில் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உட்காருங்க. ஸ்டிச் பண்ணிருக்காங்களா? 6 தையல் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு போலாமே. இங்கே இருந்தா நான் தனியாக தான் இருக்கணும். ஊருக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு பவித்ரா. டேப்லெட் போடணும். இப்போல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. டிராஃபிக் சிஸ்டத்தை யார் மதிக்கிறாங்க? ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி நாள் சரியில்லைன்னு நினைக்கிறாங்களே ஒழிய விபத்துக்கான சரியான காரணத்தை யாரும் பார்க்கறதில்ல. செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டைலா? நவீன் 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 அவர் டயர்டில் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓ, டைம் 10:30 ஆயிருக்கு. சாரி சார், நான் அப்படியே தூங்கிட்டேன். நான் கிளம்புறேன். 12 மணி வரைக்கும் பஸ் இருக்கு. நான் உங்களை பஸ் ஏற்றி விடுறேன். இல்லை சார், நோ ப்ராப்ளம். நான் தனியாக போயிடுவேன். வரேன் பவித்ரா.
குடிக்க தண்ணி வேணும். தேங்க்ஸ். ம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யார் நீ? அப்படியே உட்கார், இல்லை உன் தலைகரிடும். என்ன செடியன், உன் வீட்டுக்கே வந்து தங்கி பாம்ஸ் வச்சிருக்கேன். இதையெல்லாம் செஞ்சேன்னா என் தலையை பீஸ் பீஸா உன்கிட்ட கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? என் வீட்டில் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்போ அது முக்கியம் இல்லை. நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். டெரரிஸ்டா நீ? எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றத கேளு. இந்த வீடு முழுவதும் பாம்ஸ் வச்சிருக்கேன். இதுல முதல் சுவிட்ச் அழுத்தினா உன் பொண்ணு ரூம்ல முதல்ல வெடிக்கும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாம்ஸும் வெடிச்சா இந்த வீடு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாம் தர மட்டமாயிடும். என் வேலை முடிகிற வரைக்கும் உன் வீட்டில் தான் இருப்பேன். அது வரைக்கும் உன் பொண்ணுகிட்ட சொல்றதோ வீட்டை விட்டு வெளியே போறதோ வேற எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா உன் பொண்ணு பையன் ஒவ்வொருத்தரும் உன் முன்னாடியே செத்து போறத பாப்ப. என் பசங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அது உன்கிட்ட தான் இருக்கு. உன் போலீஸ் புத்தியை காட்ட நினைச்ச நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்.